வச்ச மாதிரியே அவங்க 2 பேருமே பிளான் போட்டுதான் இதெல்லாம் பண்றாங்க. அவன் ஒரு எக்ஸ் போலீஸா இருந்திருப்பான். ஒரு சஸ்பென்ஷனாலதான் அவனோட வேலையே போயிருக்கும். அதுவுமே இவளுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் அதுவே இருந்தா இருக்கும். அதனாலதான் இவளுமே கல்யாணமும் பண்ணியிருக்கான். அந்நேரம் பார்த்துதானே அவ பொண்டாட்டி இறந்து போனா. இங்க அம்மாவோட போட்டோ இல்லாம இந்த குழந்தைங்க அப்பா கிட்ட அப்பா அம்மா போட்டோ வேணும்னு கேக்குறாங்க. அந்நேரம் பார்த்தா சித்திக்காரி வந்துட்டு என்ன வேணும் இங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அப்ப போட்டோ வேணுமா இவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ கொஞ்சம் வாரியா இதுங்க கிடக்குதுங்க வா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறான். அங்கே போயிட்டு புருஷன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன் பிள்ளைங்களாலதான் உனக்கு சாபம். நான் ஒரு ஜோசியத்தை போய் இப்பதான் கணிச்சிட்டு வந்தேன் உன்னோட ராசிகள்னு சொன்னோடனே அவனும் பயந்துகிட்டு அப்ப உடனே இதுங்களை வெளியில திரும்பணும்னு சொன்னோடனே நான் ஒரு நர்சிங் ஹோம் பார்த்திருக்கேன்னு சொன்னோட உடனே அதை பண்ணுன்னு சொல்லிடுறோம். அடுத்த நாளே அந்த நர்சிங் ஹோம்ல இருந்து இந்த பிள்ளைங்களை கூப்பிடுறதுக்கு ஆளுமே வந்துடுறாங்க. இவங்களுமே கிளம்பி போறாங்க. அந்நேரம் பார்த்து அந்த குழந்தைகளுடைய மாமாவும் அங்கே தைரியம் இருந்தா எங்க பிள்ளைங்க வெளியே இருப்பாங்க, நீ வேணா கூட்டு போய் வளர்த்துக்கோன்னு சொல்லிடுறேன். அப்ப அவனுமே கூட்டு போனா எனக்கு பிளான் போச்சுன்னு கவலைப்படுறான். இங்க மாமியாக்காரி இங்கெல்லாம் பிள்ளைங்க வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறா. ஒரே மலையாளம் சீரியல் தான். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. இதோடைய பார்ட் 4 வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.